என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அமுதா, எதுக்குமா வர சொன்ன? அக்கா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா அமுதா, சொல்லு. அது வந்து அக்கா, காலையில நம்ம ஐஸ்வர்யாவும் ஷமீரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்களே, உங்களுக்கு தெரியுமா? ஆமா அமுதா, சிம்ரநாதா சொல்லிச்சு. ஐசுவா புருஷனும் குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம செண்பக்காவும் மாமாவும் சேர்ந்து அவங்கள பயங்கரமா திட்டி அனுப்பிட்டாங்கன்னு. என்ன அமுதா, அது என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கவங்க, அவங்கள இப்ப திட்டி இவங்க என்னத்த பண்ண போறாங்க? ஐயோ ஆமா வளர்க்கா, அத்தையும் மாமாவும் இந்த விஷயத்துல ரொம்ப தான் கோவமா இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, பாவம் தான் அவங்க. ஐயோ சரி, கதிராவது அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது பேசி புரிய வச்சிருந்திருக்கலாம். ஐயோ, அவர் எல்லாமே பேசிட்டாரு வளர்க்கா. என்ன சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐஷு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்க வேண்டான்னு முடிவுல இருக்காங்க. ஐயோ சரி சரி, பாவம். இனி திட்டி அனுப்பிட்டு அதுங்க என்ன பண்ணுங்க? இனி எங்க போவுங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, அவர் டாக்டர் தானே, அவருக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இவங்க சொல்ற மாதிரி அவங்க கஷ்டம் எல்லாம் பட மாட்டாங்க. ஆமல்ல, அத மறந்துட்டேன் பாரு. ஏற்கனவே அவர் இங்க வந்திருக்கிறாரே, வந்து கூட இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் வைத்தியம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் டாக்டர் தான் இல்ல, அதனால பிரச்சனை இல்ல. எங்க போனாலும் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியா இருந்தாலும் அவருக்கு வேலை கிடைச்சிரும். அதனால அவங்க கஷ்டம் எல்லாம் பட மாட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் போ. ஐயோ அது சரி அமுதா, அம்மா என்னமோ உதவின்னு கூப்பிட்டியே, அது என்னன்னு கேட்காம நான் பாட்டுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கா, உதவியா அவங்களுக்காக தான்க்கா. அவங்க நேற்று கல்யாணம் பண்ணிட்டு ஷமீரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கேயும் அவங்கள வீட்டில் சேர்த்தாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக அவங்க இங்கே வந்தாங்க. இங்கேயும் ஐஷோட அம்மா அப்பா அவங்கள திட்டி அனுப்பிட்டாங்க. நேற்றுல இருந்து பாவம் அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. ஐயோ ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இந்த பிரச்சனை கடையில பாவம் சாப்பிட்டுச்சுங்களோ இல்லையோ, கையில குழந்தைய வேற வச்சிருக்காங்க. இனி அந்த குழந்தைக்காவது ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களோ என்னன்னு தெரியலையே. அவங்க இங்க வர்ற நேரத்துல நானும் வீட்டுல இல்ல பாத்துக்க. நான் இருந்திருந்தா கூட பாவம் என் வீட்டுக்காவது கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடாவது கொடுத்துருந்துருப்பேன். அக்கா, அதான்க்கா, உங்களுக்கு தானே இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க எப்படியோ பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பஸ் வந்திருக்காது இல்லக்கா? இல்லாமதா, இந்த ஊர்ல இருக்கிறதே ஒரே ஒரு பஸ் தானே. அந்த பஸ் டைமுக்கு தான் வரும். அது இன்னும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படியும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்க. சரிக்கா, அப்படின்னா இதுல உங்களுக்கு சாப்பாடு, குழந்தைக்கு தனியாவும் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்றீங்களா? சரி அமுதா, கூட நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். அக்கா, அப்புறம் அவங்களுக்கு மாத்திக்கிறதுக்கு துணி, குழந்தைக்கும் மாத்திக்கிறதுக்கு துணியெல்லாம் வச்சிருக்கேன்க்கா. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க இனி எந்த ஊருக்கு போய் வீடை பார்த்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால துணியும் வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வீடு இருந்தா கொஞ்சம் போய் துணியை மாத்திக்க சொல்லி அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புறீங்களாக்கா? ஐயோ அதுக்கு என்ன அமுதா, என் மாமியாரோடது பழைய வீடு ஒன்று அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அங்கேயே வச்சு அவங்களுக்கு துணியெல்லாம் மாத்திக்க சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு நானே பஸ் வந்ததுக்கு அப்புறம் பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். சரியா? சரிக்கா. அப்புறம் நான் சாப்பாடு துணியெல்லாம் கொடுத்து விட்டேன்ற விஷயம் ஐஷோட அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரிய வேணாங்க்கா. ஏன்னா தெரிஞ்சா அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து மாமா கிட்ட தான் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல அமுதா, கவலைப்படாத, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரிக்கா. என்ன தட்டுல சாப்பாடை வச்சுக்கிட்டு 3 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஐஷு, அம்மா அப்பா கோவமா இருக்காங்களே, இப்படி எல்லாம் பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படாத. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏத்துக்குவாங்க. பஸ் வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. நீங்க பொறுமையா சாப்பிடுங்க. ரியா, அதெல்லாம் அப்புறம் ஊதலாம், முதல்ல சாப்பிடு. ரியா குட்டி, அம்மா சாப்பிட்டுட்டோம். பெரியம்மா உன்னை வெளியே கூட்டிட்டு போய் உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டா? சரி சரி, வெளியே போய் இந்த பபிள்ஸ் ஊதிக்கிட்டே சாப்பிடுவோமா? சரி ஐஷு, நான் பாப்பாவை வெளியே கொண்டு போய் நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன். நீங்க சாப்பிடுங்க. சரிக்கா. ஐஷு, என்ன அம்மா அப்பா அப்படியெல்லாம் பேசிட்டாங்களேன்னு வருத்தமா? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன? சாப்பிடு. இல்லங்க, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, அது எப்படி பசிக்காம போகும்? சாப்பிடு. இல்லங்க, எனக்கு வேணாம். சரி, அப்ப எனக்கும் வேண்டாம். ஐயோ, நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு பசிக்கல, அதனால வேணான்னு சொல்றேன். எனக்கும் பசிக்கல. அது எப்படி பசிக்காம போகும்? நேத்துல இருந்து சாப்பிடல, ஒழுங்கா சாப்பிடுங்க. உனக்கு எப்படி பசிக்காம போகுமோ அதே மாதிரி தான் எனக்கும் பசிக்காம போகும். நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். உங்க கூட வந்த பாவத்துக்கு இங்க சோறு கிடைச்சதே பெருசு. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, நான் சாப்பிடுறேன். ஐஷு, இப்ப சாப்பிடுறியா இல்லையா?
ஐயோ எனக்கு பசிக்கலைங்க. சரி, அப்ப எனக்கும் வேண்டாம். டே சக்தி, ஐயா சாமி, எனக்கு பசிக்குதுடா. உங்க கூட உட்காந்து இந்த சோற கூட நிம்மதியா திங்க விட மாட்டீங்க. நான் வெளியவே போய் வச்சு தின்னுக்கிறேன். ஆளை விடுங்கடா. இவன் ஒருத்தன். ஷமீர் நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல. நான் போய் கை கழுவிட்டு வரேன். ஏய் பாத்து, உனக்கு ஒழுங்கா நடக்கவே தெரியாதா? இங்க பார்த்து தாங்க வந்தேன், நீங்க பின்னால வந்ததை நான் கவனிக்கல. கவனம் இங்க இருந்தா தானே, வேற ஏதாவது யோசனையில இருந்தா அப்படிதான். நான் எதையும் யோசிக்கல. உன் மனசுல என்ன இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். என்கிட்டயே போய் சொல்றியா? நேற்று பஸ்ல வரும்போது எப்படியும் அம்மா அப்பா நம்மளை ஏத்துக்க போறதில்ல, அவங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க என் கூட இருக்கிறதே போதும்னு நீ சொன்னப்போ நான் சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு உன் அம்மா அப்பா என்ன பேசினாலும் நீ ஃபீல் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஃபீல் பண்ற பத்தியா? அவங்க பேசினது நினைச்செல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், எங்க போறோம், இதையெல்லாம் நினைச்சாதான் மனசெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. இதான் உன் டென்ஷனா? ஐஷு, நான் ஒரு டாக்டர். என் வாப்பாவோ இல்ல உன் அம்மா அப்பாவோ சொன்ன மாதிரி நம்ம எதுக்கு கஷ்டப்பட போறோம்? எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் எனக்கு வேலை இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர்ஸ்க்கும் என்ன தெரியும்? இப்ப நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி, அங்க உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல்ல நான் போய் வேலை கேட்டா எனக்கு வேலை கொடுக்காம இருக்க மாட்டாங்க. உனக்கு எந்த ஊர் பிடிக்கும்னு சொல்லு, நம்ம அங்க போலாம். அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ல எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அப்புறம் நீ, நான், ரியா 3 பேரும் ஹாப்பியா இருக்கலாம். சரிங்க. சரிங்களா? நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு டென்ஷனா இருக்குன்னு சொன்னேன். அந்த டென்ஷனை நான் தீர்த்து வச்சுட்டேன். திரும்பவும் ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? அப்படி கேட்டா புடவையெல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சு சும்மா கும்முன்னு இருக்க. ஐயோ கொஞ்சம் போங்க ஷமீர். பின்ன என்னடி இப்ப எதுக்கு இவ்வளவு சீரியஸா இருக்க? உங்களுக்கு தான் எந்த சீரியஸ்னஸும் இல்ல. நானாவது கொஞ்சம் சீரியஸா இருந்துக்கிறேன், விடுங்க. அது எப்படி விட முடியும்? சீரியஸா இருக்கிறவங்கள சரி பண்றது தான் டாக்டரோட வேலை. அதுலயும் என் பொண்டாட்டி சீரியஸா இருக்கான்னா அது எப்படி சரி பண்ணாம விட முடியும்? நீங்க ஒன்னும் சரி பண்ண வேணாம், விடுங்க. வெளியே சக்தி என்ன வளரக்காலம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் கை கழுக வந்தவ கால் வலிக்கு விழுக போனா அவளை தாங்கி பிடிச்சேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஷமீர் அளவுக்கு சமாளிக்கிறதுக்கு இன்னும் யாராவது பிறந்துதான் வரணும். அதுக்கு தானே ட்ரை பண்றேன். பிறக்க வச்சிருவோமா? உங்க பேச்சு சரியில்லை, விடுங்க, நான் போறேன். விட்டா தானே போவ? ஐயோ விளையாடாதீங்க ஷமீர், விடுங்க. முதல்ல இப்படி டென்ஷனான முகத்தை மாத்தி கொஞ்சம் சிரி, அப்பதான் விடுவேன். டென்ஷன் எல்லாம் தானா குறைஞ்சிரும், நீங்க விடுங்க. சரி, இப்போ உன் டென்ஷன் குறையறதுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றேன். என் கண்ணை பாரு. அதெல்லாம் வேணாம். என்ன வேணாம்? கண்ணை தானே பார்க்க சொன்ன. அது கண்ணை பார்த்தா அப்புறம் 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 வேற ஏதாவது ஆகும், வேணாம், விடுங்க. ஒன்னும் ஆகாது. நீ என் கண்ணை மட்டும் பாரு, உன் டென்ஷன் தானா குறைஞ்சிரும். ஐஷு, டென்ஷன் குறைஞ்சிருச்சா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. உங்க கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. உனக்கு டென்ஷன் குறைஞ்சிருச்சு, ஆனா எனக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சே. அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பாட்டு, என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. சீல டச்சு டச்சு கையால போட்டு ஒரு பிரேக், அழகுனால அண்ணே அழுவீக்கு. ஐயோ அசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்து வச்சீரு, கனவுக்குள்ள வந்து கலக்கி போட்டாயே. கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. அரவிந்த், அங்க கதிரமுதெல்லாம் நம்ம ஊர்ல தானே இருக்காங்க, நம்மளையும் வர சொன்னாங்களே. நீயும் இன்னைக்கு போலான்னு சொன்ன, இதுக்கப்புறம் லீவ் போட்டிருக்கேன்னு சொன்ன, இப்ப யூனிஃபார்மா போட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்ட. ஆமா, நாளையில இருந்து தாமா லீவ் அப்ளை பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு ஒரு மதியானத்துக்கு மேல வந்துருவம்மா. ஓ அப்படியா, சரிப்பா. அப்ப நானும் சீதாவும் தீரனை கூட்டிக்கிட்டு காலையில பஸ்ல போயிடுறோம். நீ பின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைக்ல வந்துரு. ஐயோ, இவர் கூட பைக்ல போலான்னு பார்த்தா அத்தையன்னு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சீதா, அவனுக்கு ஏதோ வேலை இருக்கான், அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா வந்துருவான். நம்ம தீரனை கூட்டிக்கிட்டு பஸ்ல போயிடலாம். பஸ்ல போறதுனா இப்ப காலையிலே போனாதான் நம்ம நேரத்தோட போய் ஊர் சேர முடியும். அதனால நீ போய் எல்லாம் எடுத்து வை, பிள்ளைய ரெடி பண்ணு போ.
அத்தை அது வந்து இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு கல்யாணம் அத்தை. அவ கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவ கல்யாணத்துக்கு போயிட்டு தான் அத்தை வர முடியும். ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா? எனக்கு தெரியாம இவளுக்கு எந்த ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கல்யாணம்? எனது ஃப்ரெண்டு கல்யாணமா? சரி பின்ன அப்ப நம்ம எல்லாம் ரெடியாகி நேரம் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிடலாம். அங்க கல்யாணத்துல போய் பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே ஊருக்கு போயிடலாம். ஐயோ அது வந்து அத்தை அவ கல்யாணமே மதியானம் தான் அத்தை. மதியானம் தான் கல்யாணத்துக்கு போக முடியும். மதியம் கல்யாணத்துக்கு போனா அதுக்கப்புறமா பஸ் ஏறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் அத்தை. எனது மதியானம் கல்யாணமா? இதையே நம்ம எல்லா ஊர்லயும் காலையில தானே கல்யாணம் வைப்பாங்க, அது என்ன மதியானத்துல கல்யாணம் வைக்கிறாங்க? என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி உளறிட்டு இருக்கா? அது வந்து அத்தை அவங்க கிறிஸ்டியன் அத்தை. அவங்க காலையில சர்ச்சுக்கு போய் பிரேயர் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணுவாங்க. பிரேயர் எல்லாம் முடியறதுக்கு மத்தியானம் ஆயிடும் அத்தை. அதனால கல்யாணம் மத்தியானம் தான் இருக்கும். கல்யாணம் வரைக்கும் நிக்காம வந்தா நல்லா இருக்காது அத்தை. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ. ஐயோ அப்படியா? ஆனா மதியத்துக்கு மேலன்னா நம்ம ஊருக்கு பஸ் இருக்காதேம்மா. நம்ம ஊர்ல இருக்கிறதே ஒரு பஸ் தான். இப்ப காலையில ஒரு 11 மணி போல தான் பஸ் இருக்கும். அந்த பஸ்ல போனதான் சாயந்தரமாவது ஊருக்கு போய் சேர முடியும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் இல்லையே, திரும்ப நைட்டு தானே பஸ். அதான் நம்ம ஒண்ணு பண்ணலாம் அத்தை. நீங்க தீரனை கூட்டிட்டு காலையில பஸ்ல போயிருங்க அத்தை. நான் அவளோட கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் இவரு சாயந்தரமா வரும்போது இவரோட பைக்ல வந்துடுறேன். ஓஹோ, இதான் மேடமோட பிளானா? நம்ம கூட பைக்ல வர்றதுக்காக தான் இல்லாத ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்களா? சரி பின்ன சரி, நீ அப்ப கல்யாணத்தை முடிச்சுட்டு அவன் கூட பைக்ல வந்துரு. நான் தீரனை கூட்டிக்கிட்டு பஸ்ல போய்க்கிறேன். சரிங்க அத்தை. அப்ப இருங்க, நான் தீரனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அப்பாடா, ஒரு வழியா தீரன் அத்தையோட அனுப்பி வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம இவரோட ஜாலியா பைக்ல போலாம். எங்க போறதுக்குமா ரெடி ஆகணும்? அடி தீரா, இன்னைக்கு நம்ம ஆதி நிலாலாம் அங்க ஊர்ல இருக்காங்க, நம்ம ஊருக்கு போறோம்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தான் ரெடி ஆகணும். வா ரெடி ஆகலாம். ஹை ஜாலி, ஊருக்கு போறோமா? அப்ப சீக்கிரமா ரெடி பண்ணி விடுங்க. தீரா சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. நீயும் நானும் காலையில பஸ்ல போலாம். அம்மாவும் அப்பாவும் சாயந்தரமா பைக்ல வருவாங்க. நான் ஒண்ணும் பஸ்ல வரல, நான் அரவிந்த் அப்பாவோட பைக்ல தான் வருவேன். ஐயோ, இப்பதான் அத்தைய சமாளிச்சேன், அதுக்குள்ள இவனா? தீரா இங்க பாரு, சாயந்தரம் ஆச்சுன்னா மழை வரும்டா. அப்புறம் பைக்ல வந்தனா நனைஞ்சிருவேன், அப்புறம் உனக்கு காய்ச்சல் வந்துரும். அதனால ஒழுங்கா நீ பாட்டி கூட பஸ்ல போயிடு. அம்மாவும் அப்பாவும் சாயந்தரம் பைக்ல வந்துடுறோம். அப்ப நீங்க சாயந்தரம் பைக்ல வருமா மட்டும் மழை வராதா? அப்ப நீங்க நனைய மாட்டீங்களா? அப்ப உங்களுக்கு மட்டும் காய்ச்சல் வராதா? என் பையங்கிறத நிரூபிக்கிறடா. பாவம் சீதா, இவன் கிட்ட பால் போட்டா எல்லாமே நோ பால் தான். தீரா வர வர ரொம்ப வாய் பேசுறடா. இங்க பாரு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேலை இருக்கு. வேலை முடிச்சிட்டு சாயந்தரமா பைக்ல வருவோம். நீ ஒழுங்கா பாட்டி கூட பஸ்ல போ. தீரனுக்கும் தான் வேலை இருக்கு. அப்ப தீரனும் வேலையை முடிச்சிட்டு சாயந்தரமா அரவிந்த் அப்பாவோட பைக்லயே போய்க்கலாம். டேய், உனக்கு என்னடா வேலை இருக்கு? உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? எனக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்கு, கல்யாண வீட்டுக்கு போகணும். உனக்கு என்னடா வேலை? எனக்கு என் ஃப்ரெண்ட் நேத்து என்கிட்ட ஒரு கடலை மிட்டாய் கடன் வாங்கினா. அது இன்னைக்கு தான் எனக்கு திரும்ப வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். அந்த கடலை மிட்டாய் திரும்ப வாங்கிட்டு தான் நான் வருவேன். அரவிந்த், உங்களோட பைக்ல வர்றதுக்காக நான் இங்க இவனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ஜாலியா சிரிக்கவா செய்றீங்க? இருங்க, உங்களுக்கு இருக்கு. டேய், கடலை மிட்டாயெல்லாம் நான் வாங்கி தரேன்டா. நீ ஒழுங்கா பாட்டியோட பஸ்ல போ. நீங்க ஏன் வாங்கி தரீங்க? என் ஃப்ரெண்ட் தானே எனக்கு கடன் கொடுக்கணும், அதை நான் அவங்கிட்டயே வாங்கிக்கிறேன். டேய் உன்ன. பாவம் சீதா நம்ம கூட பைக்ல வர்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. சரி, நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். டே தீரா. என்ன இருந்தப்பா? தீரா, அப்பா சொன்னா கேப்பல்ல, கடலை மிட்டாயெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். இப்போ நீ பாட்டியோட பஸ்ல போ. அரவிந்த் அப்பா, நானும் உங்களோட பைக்ல வரேன். பஸ்ல போனா ஜாலியாவே இருக்காது. பைக்ல வந்தாதான் நல்லா ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரலாம், ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டே போகலாம். தீரா, அப்பாக்கு வேலை முடிய ரொம்ப லேட் ஆயிடும்டா. நைட் ஆயிடும். நைட்டு நம்ம போகும்போது நீ எங்க வேடிக்கை பார்ப்ப? அது மட்டும் இல்லாம நைட்ல ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடவும் முடியாது. அதனால நீ இப்ப போகும்போது பாட்டியோட போயிடு. அப்புறம் அங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை வெளியில பைக்ல கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஓகேவா? சரி அரவிந்த் அப்பா, சரி நீங்க சொல்றதுனால நான் பாட்டியோட பஸ்ல போறேன். அவர் சொன்னா மட்டும் உடனே ஓகே சொல்றான். இவ்ளோ நேரம் நான் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருந்தேன், அப்ப மட்டும் முடியாதுன்னுட்டான். சரி சரி சரி, அப்ப நம்ம பஸ்ல போலாம்.
சரி சீதா, நீ அவனை வேலைக்கு அனுப்பு, நான் போய் தீரனை ரெடி பண்றேன். சரிங்க அத்தை. தீரா வா, பாட்டி உனக்கு துணி மாத்தி விடுறேன். பாட்டி, எனக்கு அம்மா அங்க ஊருக்கு போறதுக்காக புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க, அது போட்டு விடுங்க. சரி சரி, போட்டு விடுறேன் வா. என்ன மேடம், பிளான் ஏ நீங்க சொதப்பினாலும் பிளான் பி நான் ஓகே பண்ணிட்ட பாத்தீங்களா? என்ன பிளான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒன்னும் இல்லையா? ஏய், என் கூட பைக்ல வர்றதுக்காக தானே இல்லாத ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்தை பண்ணி அத்தையும் தீரனையும் பஸ்ல அனுப்புறதுக்கு பிளான் பண்ணேன். அது பிளான் இல்லையா? யார் சொன்னா? உண்மையாவே என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் தான். ஓ அப்படியா? எந்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்? சரி ஓகே, கல்யாணத்துக்கு நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். அது ஹேய், போலீஸ்காரங்கிட்டே போய் சொல்றியா? போலீஸ்காரன் பொண்டாட்டி போய் சொன்னா என்ன தண்டனை தெரியுமா? தண்டனை கொடுப்பீங்களா? அது சரி, உங்க கூட பைக்ல வர்றதுக்காக தான் நான் இவ்ளோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிதான், ஆனா நான் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் ஆச்சே, போய் சொன்னதுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க முடியாதே. ஓ அப்படியா? என்ன தண்டனை கொடுப்பீங்க? சொல்றேன், முதல்ல அம்மாவும் தீரனும் ஊருக்கு கிளம்பட்டும், அப்புறம் சொல்றேன். அவங்க கிளம்புறது இருக்கட்டும், நீங்க ஸ்டேஷனுக்கு கிளம்பலையா? கிளம்பலாமா? ஸ்டேஷன் எங்க போயிட போகுது? அங்கதானே இருக்க போகுது, நம்ம ஸ்டேஷன் தானே, எப்ப வேணா போய்க்கலாம். ஓஹோ, போகாமையும் இருக்கலாம். அரவிந்த். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.